இந்த வீடியோவில் கோதுமை மாவு கேழ்வரகு மாவு வச்சு பூரி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்குவோம், 2 கப் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்குவோம், அதாவது ராகி மாவு எடுத்துக்குவோம். எந்த கப்பில் நம்ம வந்து மாவு எடுத்து போடுறோமோ அதில் 1/4 கப் அளவுக்கு ரவை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் வந்து உப்பு அல்லது தேவையான அளவு உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நம்ம வந்து பூரி மாவு பிசைகிற மாதிரியே நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். ஸ்ப்ரெட் பண்ணி திரும்ப வந்து எல்லா இடத்துலையும் வந்து அந்த மாவில் படுற மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருவோம். இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து எவ்வளோ பெருசு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு எடுத்து தேய்ச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பூரி தேய்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. ஸோ லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுத்து நம்ம வந்து தேய்ச்சிக்குவோம். இப்போ நல்லா தேய்க்க வருது பார்த்தீங்களா? ஸோ கேழ்வரகு வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து உணவில் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த பூரியெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக்காகி வரும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வந்து ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ வந்துட்டு நான் இந்த கப்பில் மாவு எடுத்தேன் இல்லையா, அந்த இதுக்கு வந்து அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 12 பால்ஸ் வந்து வந்தது எனக்கு வந்து. அதாவது 12 பூரி வரும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த அளவுக்கு எடுத்து செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் நம்ம ராகி வந்து சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும் உணவில் வந்துட்டு. சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த கோதுமை ராகி பூரியை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.